அம்மா தாயே, அவருக்கு ஜாதகத்துல இருக்கிற கண்டம் தீர அவரோட கையாலேயே தாலி கட்டிக்கிட்டேன்னா இன்னைக்கு இந்த குங்கும பூஜைய அவருக்காக பண்றேன். இந்த பூஜைய நீ ஏத்துக்கிட்டு அவருக்கு இருக்கிற கண்டத்தை தீர்த்து கொடுக்கணும் தாயே. அவரு உடம்பு சரியாகி சீக்கிரமா நல்ல சுகத்தோட வீட்டுக்கு வரணும். இந்த பூஜையில எந்த தடங்களும் வராம நீதான் துணை இருக்கணும் தாயே. ஓம் அம்மையே போற்றி, ஓம் அம்பிகையே போற்றி. ஓம் அனுகிரக மாரியே போற்றி, ஓம் அல்லல் அறுப்பவளே போற்றி. சார் சார் டாக்டர். ஓம் ஆதி பராசக்தியே போற்றி. டாக்டர் டாக்டர், பேஷண்ட்டுக்கு பல்ஸ் டிராப் ஆயிடுச்சு டாக்டர். ஓம் இதயம் வாழ்பவளே போற்றி. ஓம் இடரை களைவாய் போற்றி. ஓம் இஷ்ட தேவதையே போற்றி. கௌதம், இங்க இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு. உங்களால மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்புறம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் உங்களுக்கு மரியாதை. அந்த வேலைக்காரிக்கு அவ்வளோ தைரியம் எங்கிருந்து வந்துச்சு? அவளை இனியும் விட்டா சரி வராது கவிதா. நீ அவளை நினைச்சொன்னு கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன். எதுக்கும் நீ அவள்கிட்ட கொஞ்சம் ஜாகிரதையாரு. நேருக்கு நேரா நின்று பேசுறனா நீ கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கணும். புரியுது கௌதம், என்னை பத்தி நீ வரி பண்ணாத, நான் பாத்துக்கிறேன். அம்மா தாயே, உன்னை முழுசா நம்பிதான் அவருக்காக நான் இந்த பூஜையை பண்ணியிருக்கேன். அவருக்கு சீக்கிரமா குணமாகி கண் முழிக்கணும். அண்ணன் தான் ஃபோன் பண்றாரு. மகா, நீ எங்க இருக்க? இப்பதான் பூஜையை முடிச்சேன்னு. அண்ணன், என்னென்ன ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி பேசுறீங்க? மகா, இப்ப திருவுக்கு பல்ஸ் கம்மியாயிடுச்சுன்னு டாக்டர் சொல்றாங்கம்மா. இப்ப சீரியஸா இருக்கா மகா. நீ உடனே கிளம்பி சீக்கிரம் வாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இங்க எல்லாருமே பதட்டமா இருக்காங்கம்மா. என்ன நடக்குதுன்னே தெரியல மகா. அவருக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு கடவுள் நம்மள கைவிட மாட்டாரு. நான் இப்பவே கிளம்பி வரேன். சீக்கிரம் வாமா. நான் மகாலட்சுமி வந்திருக்கேங்க. ஏன் இப்படி வந்து படுத்திருக்கீங்க? உங்க மொத்த குடும்பமும் உங்களை இந்த நிலைமையில பார்க்க முடியாம இந்த ரூம்க்கு வெளியே நின்னு துடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் யோசிக்காம இருக்கிறது சரியா? நீங்க எழுந்து வரணும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க வேணும். எழுந்து வாங்க. நான் உங்க வாழ்க்கையில வந்தது வேணா விபத்தா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நடந்த இந்த விபத்துல இருந்து நீங்க மீண்டு வரணும். என் வாழ்க்கையில
உங்க கையால கட்டின இந்த தாலிய பொக்கிஷமா நினைக்கிறேன். அத நான் சாகுற வரைக்கும் என் கழுத்துல இருக்கணும். என்னை ஏமாத்திராதீங்க. உங்களுக்காக அம்மனுக்கு குங்கும பூஜை பண்ணி பிரசாதம் எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ நீங்க இருக்கிற நிலைமையில உங்களுக்கு நான் பிரசாதம் கொடுக்கறது சரியா தப்பான்னு தெரியல. ஆனா என் மன திருப்திக்காக நான் சாமிகள் சொன்ன இந்த பரிகாரத்தை முழுசா பண்ண நினைக்கிறேன். நான் மனசார வேண்டி இந்த பூஜை பண்ண குங்குமத்தை உங்க நெத்தியில வைக்கிறேன். இந்த தாலிய நீங்க எங்க நல்லூர் அம்மா சாட்சியா வச்சு என் கழுத்துல கட்டினீங்க. அம்மன் சாட்சியா நடந்த அந்த கல்யாணம் உண்மைனா நான் இப்ப உங்களுக்கு பண்ணிருக்கிற இந்த பூஜையால நீங்க இப்பவே கண் முழிக்கணும். ஐயோ, கண் முழிச்சு இவரை நம்மள பார்த்தா பிரச்சனை ஆயிடும். நம்ம இங்கிருந்து போயிடலாம்.